Hello all, வணக்கம் and welcome to my channel Crispy as Nest. கூடிய சீக்கிரம் Crispy as Trinketsனு மாற்றப்படும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கிட்ஸோட எஜுகேஷ்னல் கரிக்குலம் பற்றி பேசியிருக்கேன். என்னோட வியூஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். Crispy as Trinkets மூலிமா உங்களுக்குன்னு யூனிக்கான பர்சனலைஸ்டான ப்ராடக்ட்ஸ் உங்களை ரீச் பண்ண வைக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு நார்மலான பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபேமிலி, ஒரு பொண்ணு, ஒரு நியூ வெஞ்சர், பேஷனேட்டடாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு பல தடைகள் வரும். பட் அந்த தடைகள்லாம் மீறி நான் எப்படி இதில் நான் ஷைன் ஆக போகிறேங்கிறது தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் இது நல்ல ஒரு விதத்தில் கோத்ரூ பண்ணுவேன், கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஒரு நாள் சாட்டர்டே மார்னிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சு நல்லா தூங்கி எழுந்துச்சி பொறுமையாக செஞ்சேன். ரைஸ் சாப்பிட வேணாம்னு நினைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டே அன்றைக்கி. ஸோ அதனால் அன்றைக்கி உரப்படை, கீரை கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் எக்கு இது தான் பண்ணி கொடுத்துருந்தேன். 3:30 கிட்ட ஆச்சு. கிருஷவும் பாபுவுமே எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுட்டு வேக்கம் எடுத்து வீடை நான் க்ளீன் பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். உரப்படைங்கிறது எங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸில் என்னோடய தங்கச்சிக்கு எனக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபுட் ஆக்சுவலி டிஷ்ஷு. இது வரைக்குமே எங்கள் அம்மா பண்ண மாதிரி உரப்படை நாங்கள் சாப்பிடவே இல்லை. அதனால் எப்போ பண்ணாலுமே கொஞ்சம் பார்த்து பண்ணி நல்லா கிறிஸ்பியாக எடுத்து மொத்தமாக ஆனால் கிறிஸ்பியாக எடுத்து பொறுமையாக உட்காந்து தான் சாப்பிடுவேன், ருசித்து. உங்கள் யாருக்கெல்லாம் உரப்படை பிடிக்கும், என்னென்னலாம் நீங்களும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த உரப்படை கூட வெங்காயம், கருவேப்பிலை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த சுரைக்காய் அப்படியே சீவி போடலாம், கேரட் சீவி போடலாம். உங்களுக்கு என்னென்னலாம் காய் சீவி போட்டு சுட்டாலுமே இன்னும் மோர் ஹெல்த்தியாக ஆக்கி நம்ம அந்த உரப்படையை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ, எந்த கரிக்குலம் பெட்டர் கிட்ஸுக்கு அப்படின்னு ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பெட்டர்னு சொல்ல போகிறதில்ல, ஆனால் மைண்ட் தாட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கிறது நிறைய தப்பு இருக்குது, இது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நான் கிருஷவை ஸ்டார்டிங் 1st and 2nd ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷனில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா நான் அவனை ஸ்டார்டிங்லேயே போட்டு புஷ் பண்ண வேண்டாம், நிறைய படிக்க வைக்க வேணாம்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் ப்ரெமிசஸ் அந்த ஸ்கூல் மாற்றினதுனால, ஸோ வீட்டுக்கு நியர்பைலேயே இருக்குது ஒரு சிபிஎஸ்சி, இதிலே போட்டுருவோன்னு சொல்லி சிபிஎஸ்சிக்கு மாற்றினேன். சிபிஎஸ்சிக்கு மாற்றினப்போ தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் இயர்லேயே எனக்கு மெட்ரிகுலேஷனுக்கும் சிபிஎஸ்சிக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி நிறைய பேர் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியில் புக் ஃபுல்லாக படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்லை. மேபி அவன் இப்போ தான் 4th இருக்கான், அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலையா இருக்கும். ஆனால் ஈவன் மெட்ரிகுலேஷனில் படித்துமே நிறைய பேர் இப்போ வரைக்குமே நல்லா இருக்காங்க. நான் படித்த காலத்து நான் சொல்கிறது ஒரு 10-12 இயர்ஸ் பிஃபோர், 15 இயர்ஸ் பிஃபோர். நான் 10th முடித்ததே 2008 முடித்தேன். ஸோ நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சுமே மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுமே இப்போ நல்லா இருக்காங்க. நான் ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன், அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கமெண்ட்டில் இருக்கிறது அத்தனையும் உண்மை. படிக்கிற குழந்தை எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும். ஸோ இந்த ஸ்கூலில் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதுதான் என்னோடதும். நம்ம பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷனும் அதுக்கு மேண்டட்ரியாக இருக்கணும். மேண்டட்ரியாக அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ஸ் கூட நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறத ஃபுல்லாக கவனித்து பார்த்துக்கிட்டாலே அதுவே பெட்டராக இருக்கும்னு என்னோடய வியூ. உங்களோட வியூஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் நான் மோராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் ரிசர்ச் பண்ணி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டூ லைக் அண்ட் ஷேர்.